மதியம் ஐயா ஆளுநர் ரவி அவர்களே, ரொம்ப சந்தோஷம். விடுதலை போராட்ட வீரர்களின் வாழ்வை படமாக்குவேன். எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் மறைக்கப்பட்ட விடுதலை போராட்ட வீரர்களின் வாழ்வை படமாக்குவேன். 20ஆம் நூற்றாண்டில் இருந்து சுதந்திர போராட்ட வீரர்களின் வாழ்வு திரித்து கூறப்பட்டிருக்கிறது. நாட்டிற்காக என்னென்ன தியாகங்கள் செய்துள்ளார் என்பதில் பலவும் மறைக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் ஆர்.என். ரவி. அதெல்லாம் ரைட்டு சார், எல்லாம் பயங்கரமான போராடுங்க. மகாத்மா காந்தி பயங்கரமான ஆள். அவர் அப்படி சொன்னார்னா எல்லாத்தையும் மறைச்சிடுவாங்க. நேரு, ஜவஹர்லால் நேரு அப்படி சொன்னார்னா எல்லாத்தையும் மறைச்சிடுவாங்க. அது மாதிரி முறை தேசாய், காமராஜ் எல்லாரும் சொன்னாலும் எல்லாத்தையும் மறைச்சிடுவாங்க. எல்லாம் அந்த பயங்கரமான தியாகம் பண்ணவங்கலாம் அப்படியே ஏமாந்து அப்படியே உட்காந்துட்டாங்க. அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இப்போ நீர் இங்கே அங்கே கிண்டி ராஜ்பவனில் வந்து உட்காந்து போகிற மாதிரி தான் இதெல்லாம் தெரியுது போல இருக்குது. சோனியா தெரியுமா? இத்தாலிய சோனியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது அந்த காலத்தில் சுதந்திர காலத்துக்கு முன்னாடி 3000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. சோனியா இந்தியாவுக்கு வந்தாங்க. வந்து இந்தியாவுக்காகவே தியாகம் பண்ணாங்க. தியாகம் பண்ணி ஒரு $20 பில்லியன் சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. 2011 சுப்பிரமணிய சாமி ஸ்விஸ் பேங்க்கில் சோனியாவுக்கு $20 பில்லியன் இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காரு. சரிதானா? அதே சுப்பிரமணிய சாமி போன டிசம்பர் மாதம் 2023 இட்டாலியன் லேடி டெஸ்பாச் தர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணார். வயசாகி போச்சு இருக்கேன் அப்படின்னு சொல்லி விட முடியாது. ஆர்எஸ் சுதர்சன் அப்படி தான் சொன்னார். அவருக்கு 80 வயசில் அவர் சொன்னார், மாதிரி ராஜீவ் கொலை வழக்கிலும் இந்திரா கொலை வழக்கிலும் சோனியாவின் பங்கு இருக்கிறது. ஒன்றா உங்கள் ஆர்எஸ்எஸ்காரங்க உங்களை மாதிரி காமெடி ஆர்எஸ்எஸ்காரங்களை என்ன சொல்லிட்டாங்க, இல்லை அவருக்கு வயசாகி போச்சு, அவர் வளர்றாரு, அம்மா மன்னிச்சுக்கிங்கம்மா அப்படின்னு சொல்லி சோனியா காலை விழுந்து மன்னிப்பு கட்டிட்டாங்க. சந்திராசாமிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ராஜீவ் கொலைக்கு பணம் கொடுத்தது சந்திராசாமி அப்படின்னு சொல்லி சிபிஐ கோர்ட்டில் போய் சொல்ல முடியுமா? நீங்களும் போலீஸ்கார் தானே, கோர்ட்டில் போய் சொல்ல முடியுமாங்க? முதல்ல சோனியா கிட்ட நாடு அடிமைப்பட்டு கிடக்குது. இன்றைக்கி அவள் பொண்ணும் பையனும் ஆட்டம் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வயநாடு, ரேபரேலி, வடமநாடு, ஜெயபரேலின்னு. அந்த உண்மையை சொல்கிறதுக்கு துப்பு இருந்தால் ஒரு காரியம் செய்யும். பீஷ்மநாராயண் சிங்கிற ஒருத்தர் ஆளுநர் இருந்தார். ராஜீவ்காந்தி சாகும்போது, கொல்லப்படும்போது அவர் வந்து சுப்பிரமணியருக்கு சந்திரசேகர், அன்றைய பிரதமர் சந்திரசேகருக்கு கடிதங்கள் எழுதியிருக்காரு. சந்திரசேகர் பீஷ்மநாராயண சிங்குக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு. இந்த வெள்ளத்துலலாம் போகும்போது எங்கேயா பத்திரமா தான் இருக்கும். புரட்சி பண்ணுறது, வெங்காயம் பண்ணுறது, விடுதலை போராட்ட வீரர்களுடைய வாழ்க்கையை மறைத்து விட்டார்கள். மகாத்மா காந்திக்கு, நேருக்கு வேறு வேலையே கிடையாது பாரு, மறைத்துக்கிட்டு வேலை அவங்களுக்கு. அதனால் வீட்டு வாடகை கட்ட முடியாது, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சோனியா. அந்த மார்கரெட் ஆல்வா மிகப்பெரிய போய் சொல்லியிருக்கா ராஜீவ் டூர் ப்ரோக்ராம் சம்மந்தமாக. அவளை விசாரிங்கன்னு அமித்ஷாவுக்கு பெட்டிஷன் அமிச்சா அமித்ஷா க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஒன்றா சோனியா, என்ன இப்போ பெட்டிஷனாக போகிறீங்க, பெட்டிஷன் விசாரிச்சுக்கோங்க மார்கரெட் ஆல்வாவை. 2016 ஓய்வு பெற்ற மார்கரெட் ஆல்வாவை தூக்கி துணை ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் நிறுத்துறான். அவன் என்ன அர்த்தம்? உங்களை ஒரு சுண்டக்காக அது கூட மதிக்கலை, கடுகளை கூட மதிக்கலைன்னு அர்த்தம். இப்போ வயநாடு, ரேபரேலின்னு சொல்லி பசங்க 2 பேரும் ஆட்டம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் நிகழ்கால சரித்திரத்தை திருத்தத்துக்கு வெளியே பாருங்கள் மிஸ்டர் ஆளுநர் ரவி அவர்களே. அந்த காலத்தில் அதை பண்ணாங்க, இது படிக்க வச்சாங்க, பிராமணன், சத்திரியன், சூத்திரன் அப்படின்னு சொல்லி எதாவது காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு கண்டிப்பாக பீஷ்மநாராயண சிங்கை லெட்டரை வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை எடுத்து வெளியிடும், நாட்டுக்கு நல்லது செய்யும். இல்லைன்னா கேவலமாக இத்தாலி சோனியா கிட்ட அடிமையாக இருந்துக்கிட்டு கேவலப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வருங்கால சந்ததி உங்களை மாதிரி ஒன்றாவத்தம் வருவான் வருங்காலத்தில், காரி துப்புவான். ஜெய்ஹிந்த்.